अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू रियाஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு இங்கே பாருங்கள், மூங் தால், க்ரீன் தோசை வீட்டில் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ இந்த பச்சை பயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, இஞ்சி ஒரு பெரிய இன்ச்சில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துருவாங்க. நீ பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா தோசையை சுட்டுருவோம். இப்போ வாங்க, தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தோசை செஞ்சுருவோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பாசி பயிர்னு சொல்லுவாங்கங்க, பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. இது உடம்புக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கோ அது இதில் நிறையா இருக்குது. டெய்லி நம்ம ஒரு கப் அளவு இது நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி திருப்பி விட்டுருவோம். ரெண்டு சைடு வந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் நம்ம இதை மாற்றிடலாங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷன், வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு நல்ல காம்பினேஷன் சாம்பார். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தக்காளி சட்னியோ இல்லைன்னா தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷன் சாம்பார் தாங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு ஈவினிங் டைமில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.